வணக்கம். இது படிடா ஜோன் சேனல். நான் உங்கள் தமிழம்மா. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் 1 குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அப்படிங்கிற இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம். இது இயல் 1. சரி, உங்களுக்கு முதல் எழுத்து சார்பு எழுத்து பற்றி தெரியும் இல்லையா? இன்றைக்கி இந்த வீடியோவில் மாணவர்கள் அதிகமாக குழப்பமடையக்கூடிய ஒரு முக்கியமான பாடத்தை தான் ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். அந்த பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரம். இந்த ரெண்டு பேரையும் பார்த்தாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். ஆனால் இந்த வீடியோ முடிகிற நேரத்தில் இவ்வளோதானா இது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்தையும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டையும் அந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒன்று விடாமல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, படிடா ஜோன் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் போட்டுருங்க. சரி, வாங்க பதிவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். தமிழ் எழுத்துக்கள் 2 வகைப்படும் இல்லையா? அவை என்னென்ன? முதல் எழுத்து மற்றும் சார்பெழுத்து. சரி, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இவை சேர்ந்து மொத்தம் 30 எழுத்துக்கள். இவைகள் தான் என்னது? முதல் எழுத்துக்கள். ஆனால் தமிழில் சில எழுத்துக்கள் தனியாக இல்லாமல் மற்ற எழுத்துக்களை சார்ந்து உருவாகின்றன. அவற்றை தான் என்ன சொல்லுவோம்? சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த 2 மட்டும், அதாவது குற்றிய லுகரம் மற்றும் குற்றிய லிகரம் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். சரி, குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன? குற்றிய லுகரம் என்றால் என்ன? இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இதை உடைச்சி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி உடைக்கலாம்? குறுமை கூட்டல் உகரம் அப்படின்னு நம்ம உடைக்கலாம். அப்போ என்ன ஆகுது? குற்றிய லுகரம் அப்படிங்கிற பதில் கிடைக்கிறது. அதாவது உகர ஒலி குறைந்து ஒலிப்பது. இதுதான் இதோட அடிப்படை அர்த்தம். குறுமை அப்படின்னா குறுகி குறைந்து ஒலி குறைந்து ஒலிப்பது அப்படின்னு அர்த்தம். சரி, இதுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கிற 3 சொற்களை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இப்போ குழந்தை, வகுப்பு, பாக்கு, இந்த 3 சொற்களையும் மெதுவாக சொல்லி பாருங்கள். குழந்தை அப்படின்னு சொல்லும்போது கு எப்படி ஒலிக்கிறது? முழுமையாக ஒலிக்கிறது, குழந்தை. அடுத்து வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது கு எப்படி ஒலிக்குது? முழுமையாக ஒலிக்கிறது. ஆனால் பாக்கு அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் வரக்கூடிய அந்த கு அதே அளவுக்கு முழுமையாக ஒலிக்கிறதா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் சுருங்கி சீக்கிரமாகவே முடிந்து விடுகிறது. இதுதான் குற்றிய லுகரத்தோட ரகசியம். அதாவது ஒரு சொல்லோட முதல்லையோ அல்லது நடுவுலையோ வரக்கூடிய அந்த உகரம் முழுமையாக ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். ஆனால் சொல்லோட இறுதியில் வரக்கூடிய சில உகரங்கள் முழுமையாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கும். இப்படி குறைந்து ஒலிக்கக்கூடிய இந்த உகரம் தான் என்னது? குற்றிய லுகரம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். எல்லா உ அப்படிங்கிற எழுத்துக்களும் குற்றிய லுகரம் ஆகாது. வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தபர இல்லையா? அது அதோட உகரம் சேரும்போது குசுடு துபுரு. இந்த 6 வல்லின உகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே குசுடு துபுரு அப்படிங்கிறத 6 வல்லின உகரங்கள். அதை மட்டும் சொல்லோட இறுதியில் வந்துச்சுன்னா, இந்த எழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வந்தால் இவ்வாறு அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இதை மனசில் வச்சுட்டிங்கன்னா பாதி பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரியா? புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இப்போ காசு, இந்த கடைசியில் வரக்கூடிய சு முழுமையாக ஒலிக்குதா? சுருங்கி தான் ஒலிக்குது இல்லையா? காசு சு அப்படிங்குது, காசு அப்படின்னு ஒலிக்கல. அடுத்தது எஃகு, கடைசியில் இருக்கக்கூடிய இந்த கு அரை மாத்திரை அளவுக்கு தான் குறைந்து ஒலிக்கிறது. பயிறு, இதில் இருக்கக்கூடிய ரூவும் குறைந்து ஒலிக்கிறது. பாட்டு, கடைசியில் இருக்கக்கூடிய இந்த டூ சுருங்கி ஒலிக்கிறது அரை மாத்திரை அளவுக்கு. பந்து, இறுதியில் இருக்கக்கூடிய இந்த தூவில் இருக்கக்கூடிய உகரம் அரை மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது. அடுத்தது சால்பு, இதுலேயும் இறுதியில் இருக்கக்கூடிய பூ அப்படிங்கிற உகரம் முழுமையாக இல்லாமல் குறைந்து ஒலிக்கிறது. இந்த எல்லா சொற்களிலும் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொற்களோட இறுதியில் இருக்கிறது என்ன எழுத்துக்கள் தான்? வல்லின உகரங்கள், அதாவது குசுடு துபுரு. இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று தான் இந்த இறுதியில் இருக்குது. இந்த வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா கவனித்து பாருங்கள். பந்து அதில் து, சால்பு அதில் பூ இருக்குதா? அதனால தான் இவை குற்றிய லுகரங்கள். சரி, குற்றிய லுகரம்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது இதோட தொடர்புடையது முற்றிய லுகரம்.
இப்போ ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு, சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எல்லா உ அப்படிங்கிற எழுத்துக்களுமே முற்றியலுகரமா அப்படின்னா இல்லை. அதுக்கு என்ன பேர்? முற்றியலுகரம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது. முற்றியலுகரம் அப்படின்னா என்ன? உகரம் தனது இயல்பான ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒலிப்பது. என்னது? உகரம் தனது இயல்பான ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒலிப்பது முற்றியலுகரம். உங்கள் பாடப்புத்தகத்தில் இதுக்கு 2 விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் விதி என்ன? தனி குறில் எழுத்தை அடுத்து வருகின்ற வல்லின உகரங்கள் முழுமையாக ஒலிக்கும். என்னது? தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் முழுமையாக ஒலிக்கும். 2வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். இந்த 2 விதி தான் உங்கள் பாடப்புத்தகத்தில் முற்றியலுகரத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அவை குற்றியலுகரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு இந்த விதிகளுக்கு உங்கள் புத்தகத்தில் என்ன எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். புகு, இங்கே கடைசியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிறது குறைந்து ஒலிக்கவில்லை, முழுமையாக ஒலிக்கிறது. புகு இல்லையா? புகு அப்படின்னு முழுமையாக ஒலிக்குது. கு அப்படிங்கிறது நல்லா முழுமையாக ஒலிக்கிறது. ஒரு மாத்திரை, ஒரு செகண்ட் ஒலிக்குது இல்லையா? அப்போ ஒரு மாத்திரை அளவு. அதனால் இது என்னது? குசுடு துபுருங்கிற எழுத்தில் வந்திருந்தாலும், அந்த துகரம் வந்திருந்தாலும் இது முற்றியலுகரம், குற்றியலுகரம் கிடையாது. ஏன்னா குறைந்து ஒலிக்கவில்லை, நிறைந்து ஒலிக்கிறது. அதனால் இது முற்றியலுகரம். அடுத்தது விடு. இங்கேயும் டூ அப்படிங்கிறது விடு அப்படிங்கிறது முழுமையாக ஒலிக்கிறது. எனவே இது ஒரு மாத்திரை அளவுக்கு இருக்கிறனால இது முற்றியலுகரம். அது இதில் தூ, அதுவும் முழுமையாக ஒலிக்கிறது, ஒரு மாத்திரை அளவிற்கு ஒலிக்கிறது. அதனால் இது முற்றியலுகரம். சரி, அடுத்து மறுபடியும் எடுத்துக்காட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரு, மாவு, ஏழு, இது எல்லாத்துலேயுமே என்னது? இந்த சொற்களோட இருக்கக்கூடிய உகரம் முழுமையாகவே ஒலிக்கிறது. அதனால் இவையும் முற்றியலுகரம். உங்களுக்கு இப்போ தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குற்றியலுகரமும் முற்றியலுகரமும் ஒலியை வைத்துத்தான் வேறுபடுத்தப்படுகின்றன. எழுத்தை பார்த்து மட்டும் முடிவு செய்யக்கூடாது. அது முழுமையாக ஒலிக்கிறதா அல்லது அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். சரியா? இது 2க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு கேட்பாங்க. குற்றியலுகரத்திற்கும் முற்றியலுகரத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு கேட்பாங்க. எழுத்தை பார்த்தோன்னே நீங்கள் முடிவு செஞ்சிடக்கூடாது. குசுடு துபுரு அப்படின்னு முடிஞ்சிருக்குது, அப்போ இது குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 2 விதி இருக்குது இல்லையா? அதை கவனிக்கணும். அரை மாத்திரையை ஒழிச்சா மட்டும்தான் என்னது? அது குற்றியலுகரம். ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிச்சதுன்னா அது என்னது? முற்றியலுகரம். சரி, குற்றியலுகரத்தோட வகைகள் என்ன? இப்போ குற்றியலுகரம் என்றால் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, அது எத்தனை வகை? அது 6 வகைப்படும். இந்த 6 வகைகளும் எதை அடிப்படையாக வைத்து பிரிக்கப்படுகின்றன தெரியுமா? குற்றியலுகரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த வகைகள் பிரிக்கப்படுகின்றன. என்னது? குற்றிய லாஸ்ட் எழுத்து இருக்குது இல்லையா? குற்றியலுகரம், குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்து இருக்குது இல்லையா? முடியுது இல்லையா? இந்த எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று இறுதியாக இருந்தால் தான் அது குற்றியலுகரம்னு சொல்கிறோம். இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி எழுத்து, அதாவது இறுதி எழுத்திற்கு முன்னாடி எழுத்து, அதை வச்சு அடிப்படையாக வச்சு தான் அது வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது குற்றியலுகரத்துக்கு முன்னால் என்ன எழுத்து வருது அப்படிங்கிறத பார்த்து பெயர் மாறுகிறது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். பெயரில் பதில் இருக்குது. என்னது? இது பிரிக்கலாம். நெடில் கூட்டல் தொடர் கூட்டல் குற்றியலுகரம். அப்போ என்னது? அதாவது தனி நெடிலை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கலாமா? பாகு. பா அப்படிங்கிறது என்னது? நெடில். இங்கே பா அப்படிங்கிறது நெடில். அதுக்கு அடுத்தது என்ன வருது? கு வருது. இது என்னது? வல்லின உகரம் இல்லையா? அதனால் இது நெடில் தொடர் குற்றியலுகரம். பா அப்படிங்கிற நெடில், இந்த குசுடு துபுரு அப்படிங்கிற குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஒரு நெடில் நெட்டெழுத்து வருகிறது. ஆகவே இது நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது அது இன்னொரு எடுத்துக்காட்டு மாசு. இதில் மா அப்படிங்கிறது நெடில், சு அப்படிங்கிறது குறுகி தான் ஒலிக்குது, ஊ அப்படின்னு முழுமையாக ஒலிக்கலை, அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்குது. அதனால் இது என்னது? குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற எழுத்து என்னது? மா அப்படிங்கிறது நெடில். எனவே இதுவும் நெடில் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி காது. கா அப்படிங்கிறது நெடில். அதுக்கடுத்து வர்றது து குற்றியலுகரம் இல்லையா? அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்குது. அதனால் தூக்கு குற்றியலுகரம். இந்த தூக்கு முன்னாடி நெடில் வந்திருக்கிறனால இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆறு, இதுவும் ஆ அப்படிங்கிறது நெடில். அடுத்தது ரு அப்படிங்கிறது குற்றியலுகரம். அதனால் இது நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லப்படுகிறது. சரியா? உங்களோட நினைவில் வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தனி நெடிலுக்கு பிறகு குற்றியலுகரம் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம்.
நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்படி வரும்? தனி நெடிலுக்கு பிறகு ஒரு குற்றியலுகரம் வரும், அது நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலுக்கு பிறகு குற்றியலுகரம் வந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். சரியா? அடுத்தது ரெண்டாவது வகை ஆயுத தொடர் குற்றியலுகரம். இங்கே குற்றியலுகரத்திற்கு முன்னாடி இருக்கிறது ஆயுத எழுத்து, அதனால் இதற்கு ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பேர். புத்தகத்தில் உங்களுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று எஃகு, இங்கே அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்துக்கு பின்னாடி கூ வருது. இந்த கூங்கிறது குற்றியலுகரம், அதனால் இது ஆயுத தொடர். ஆயுத எழுத்துக்கு அடுத்ததாக வருது குற்றியலுகரம் வருகிறது, அதனால் இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். எஃகு மாதிரி அக்துன்னு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அக்து அப்படிங்கிறது தூ அப்படிங்கிறது குற்றியலுகரம், அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது? ஆயுத எழுத்து வந்திருக்குது. அக்து அப்படிங்கிற வார்த்தையில் தூ முழுமையாக அந்த உகரம் ஒலிக்கல, அதனால் இது குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்திருக்கிறதுனால இது என்னென்னு சொல்கிறாங்க? இது எந்த வகையில் கொண்டு வரப்படுகிறது? ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிற வகைப்பாட்டில் அடங்குது. சரி, அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். என்னது? தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு. இங்கே குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இருக்கிற என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. எப்படி? ர அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இர் கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கலாமா? அது உயிர்மெய் எழுத்து தானே. அப்போது அந்த உயிர்மெய் எழுத்து அடுத்தது குசுடு துபுரு அப்படிங்கிற குற்றியலுகரம் எழுத்து. அரசு அப்படிங்கிறதுல உகரம் முழுமையாக ஒலிக்கலை, இது அரை மாத்திரை அளவில் தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இது எந்த வகையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி உயிர்மெய் எழுத்து இருக்குது, அதனால் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு இதை சொல்லலாம். சரியா? இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா 9. இங்கேயும் அதே விதி தான் பொருந்தது. என்னது? ப அப்படிங்கிறது என்னது? உயிர்மெய், இப்பு கூட்டல் அ. து அப்படிங்கிறது இங்கே 9 அப்படிங்கிறதுல து முழுமையாக ஒலிக்காததுனால அது குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி எழுத்து ப அப்படிங்கிறது இப்பு கூட்டல் அ, உயிர்மெய் எழுத்து, அதனால் உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது கயிறு. இதில் ரு அப்படிங்கிறது முழுமையாக ஒலிக்கல, அரை மாத்திரை அளவில் இருக்குது, அதனால் குற்றியலுகரம். இ அப்படிங்கிற எழுத்து என்னது? ஈ கூட்டல் ஈ, யகரமெய் கூட்டல் ஈ. அப்போது இதுவும் உயிர்மெய் எழுத்து, அதனால் இது உயிர்மெய் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். சரியா? இதோட அடுத்தது 4வது வன்தொடர் குற்றியலுகரம். இந்த பேரை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னது? எப்படி பிரிக்கலாம் நம்ம இதைய? வன் கூட்டல் தொடர் கூட்டல் குற்றியலுகரம்னு பிரித்து பார்க்கலாமா? அப்போ வன் அப்படின்னு என்னது? வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இப்போ வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? கசட தபர, இந்த 6 எழுத்துக்கள் தானே வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி குற்றியலுகரம் வந்தால் அது வன் தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி குற்றியலுகரம் வந்தால் அது வன் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாக்கு. இந்த சொல்லில் பாக்கு அப்படிங்கிறதுல கூ அப்படிங்கிறது முழுமையாக ஒலிக்குதா? கூவில் இருக்கிற உகரம் குறைந்து அரை மாத்திரையில் தான் ஒலிக்குது இல்லையா? இப்போ இந்த கூ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி இக் அப்படிங்கிற எழுத்து வருது. அது என்ன எழுத்து? வல்லின எழுத்து இல்லையா? அதனால் பாக்கு அப்படிங்கிறது என்ன குற்றியலுகரம்? வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா பேச்சு. இந்த சொல்லோட இறுதியில் வரக்கூடிய உகரம் குற்றியலுகரம். சு அப்படிங்கிறது குறுகி தான் ஒலிக்குது, அரை மாத்திரை அளவுக்கு, அதனால் இது குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து இச் அப்படிங்கிறது வல்லின எழுத்து, அதனால் இது வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பாட்டு. இதுலேயும் டு அப்படிங்கிறது குற்றியலுகரம், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஈட் அப்படிங்கிறது வல்லினமெய், அதனால் இது என்னது? வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது 10. இந்த வார்த்தையில் கடைசியில் வரக்கூடிய து குற்றியலுகரம், இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஈத் என்னது? வல்லினமெய், அதனால் இதுவும் வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது உப்பு. இங்கே கடைசியில் வரக்கூடிய பூ அப்படிங்கிறது குற்றியலுகரம், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஈப் அப்படிங்கிறது வல்லினமெய், ஆகவே இதுவும் வன் தொடர் குற்றியலுகரம். இன்னொரு எடுத்துக்காட்டு பற்று. இங்கே கடைசியில் வரக்கூடிய ரூ குற்றியலுகரம், அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இற்று வல்லினமெய், அதனால் இதுவும் வன் தொடர் குற்றியலுகரம். புரிஞ்சிச்சா? உங்களுக்கு நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்தால் அது வன் தொடர் குற்றியலுகரம். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது 5வது மென்தொடர் குற்றியலுகரம்.
அடுத்த வகை என்னது? மென் தொடர் குற்றியலுகரம். பேரில் இருக்குது. எப்படி பேரை பிரிக்கலாம்? மென் கூட்டல் தொடர் கூட்டல் குற்றியலுகரம்னு பிரிக்கலாமா? அப்போ மென் அப்படின்னு என்னது? மெல்லினம் அப்படிங்க வச்சுக்கோங்க. மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். என்னது? மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். மெல்லின எழுத்துக்கள் என்ன? என நமன. இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி குற்றியலுகரம் வந்தால் அது என்னது? மென் தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துக்களுக்கு பின்னாடி குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அது மென் தொடர் குற்றியலுகரம். சரி, எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா பங்கு. இந்த வார்த்தை பாருங்கள். இந்த சொல்லோட கடைசியில் வரக்கூடிய கு அப்படிங்கிறது உச்சரித்து பாருங்கள். பங்கு கு அப்படிங்கிறது குட்டியாக ஒலிக்குது, அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்குது. அதனால இது குற்றியலுகரம். இந்த பங்கு அப்படிங்கிற கு அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து என்னது? என்ன மெய் வந்திருக்கிறது? மெல்லின மெய். இங்கு அப்படிங்கிறது என்னது? மெல்லின மெய். அதனால் இது மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சு. இங்கே கடைசியில் வந்திருக்கக்கூடிய சு அப்படிங்கிறது முழுமையாக ஒலிக்காதனால இது குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய மெய் இஞ்சு அப்படிங்கிறது மெல்லினம். அதனால் இதுவும் என்ன குற்றியலுகரம்? மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்த உதாரணம் வந்து பண்பு. இங்கே கடைசியில் வரக்கூடிய பூ முழுமையாக ஒலிக்காதனால இது குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து என்ன வந்திருக்கு? 3 சுழியின் வந்திருக்கு. மென்னி. அப்போ இது மெல்லின மெய். அப்போ எனவே இது மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது என்னது? பந்து. து அப்படிங்கிறது எப்படி ஒலிக்குது? குறுகி தான் ஒலிக்குது. அதனால து அப்படிங்கிறது குற்றியலுகரம். இது ஒரு மாத்திரை அளவுக்கு ஒலிக்குதா? இல்லை, அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்குது. அதனால இது குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய எழுத்து என்னது? இந்து. அது மெல்லின மெய். அதனால இது என்னது? மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது என்னது? அம்பு. இந்த உதாரணத்தை பாருங்கள். இதோட கடைசியில் வரக்கூடிய பூ அப்படிங்கிறது குற்றியலுகரம். அம்பு அப்படின்னு முடிஞ்சது. அம்பு அப்படின்னு முழுமையாக ஒலிக்கிறது இல்லை. அம்பு. அம்பு அப்படிங்கிறது பூ வந்து முழுமையாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவுக்கு குறுக்கி ஒலிக்குது. அதனால் இது குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி மெல்லின மெய்யான இம் அப்படிங்கிறது வந்திருக்குது. அதனால் இது மென் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி கன்று. இங்கே கடைசியில் வந்திருக்கக்கூடிய ட்ரூ அப்படிங்கிறது குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இன் அப்படிங்கிறது மெல்லினம். அதனால் இது மென் தொடர் குற்றியலுகரம். நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, மெல்லின எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய குற்றியலுகரம் அது மென் தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்துக்கு பிறகு குற்றியலுகரம் வந்தால் மென் தொடர் குற்றியலுகரம். புரிஞ்சுதா? சரி, அடுத்த பகுதிக்கு போகலாமா? 6வது இடைத்தொடர் குற்றியலுகரம். இதுதான் கடைசி வகை. இது எப்படி பிரிப்போம் நம்ம? இடை கூட்டல் தொடர் கூட்டல் குற்றியலுகரம். இப்போது சேர்த்து சொல்லுங்கள். இடை கூட்டல் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அதாவது இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். என்னது? இடையின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இடையின எழுத்துக்கள் என்னென்ன? எரள வழல. இந்த எழுத்துக்கு பின்னாடி குற்றியலுகரம் வந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்துக்களுக்கு பின்னாடி குற்றியலுகரம் வந்துச்சுன்னா அது என்ன பேர்? அதுக்கு இடைத்தொடர் குற்றியலுகரம். சரி, உதாரணங்களை பார்க்கலாம். எய்து. இந்த சொல்ல கவனிங்க. கடைசியில் வரக்கூடிய து அப்படிங்கிறது எய்து அப்படின்னு முடிஞ்சிருச்சு. முழுமையாக ஒலிக்கலை, அரை மாத்திரை அளவுக்கு தான் குறுகி ஒலிக்குது. அதனால் இது என்னது? குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி வரக்கூடிய யகரமை என்னது? இடையினம். எனவே இது இடைத்தொடர் குற்றியலுகரம். சரியா? அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா மார்பு. இங்கே இந்த வார்த்தையில் வர்ற பூ அப்படிங்கிற உகரம் வந்து குறுகி தான் ஒலிக்குது. அதனால் இது குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்குது? ரகரமெய் வந்திருக்குது இல்லையா? இடையினமெய். எனவே இது இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது சால்பு. இந்த பூ அப்படிங்கிறது கடைசி இந்த சொல்லல பூ அப்படிங்கிற சொல்ல முழுமையாக ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவுக்கு தான் ஒலிக்குது. அதனால் இதுவும் குற்றியலுகரம். அந்த பூ அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன மெய் வந்திருக்கு? இடையின மெய்யில் வந்திருக்குது. அதனால் இதுவும் இடைத்தொடர் குற்றியலுகரம். இதுக்கே இன்னொரு சான்று பார்த்தீங்கன்னா மூழ்கு. கடைசியில் வரக்கூடிய குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மெய் என்னது? இடையின மெய். எனவே இதுவும் இடைத்தொடர் குற்றியலுகரம். இவ்வாறு குற்றியலுகரம் தனக்கு முன் வரக்கூடிய எழுத்தை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு? 6 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. குற்றியலுகரம் தனக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தை பொறுத்து 6 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி குற்றியலுகரம் 6 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது? எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த குசுடு துபுரு அப்படின்னு வரக்கூடிய அந்த வல்லின மெய்களுக்கு முன்னாடி எந்த எழுத்து வந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து 6 வகையாக குற்றியலுகரம் பிரிக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சுதா? என்னென்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம்,
ஆயுத தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன் தொடர் குற்றிய லுகரம், மென் தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம். சரி, இது வரைக்கும் குற்றிய லுகரம் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்தாச்சு. இனி அடுத்தது குற்றிய லிகரம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. குற்றிய லிகரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க 2 சொற்களை பார்க்கலாம். ஒன்று வரகு கூட்டல் யாது. இந்த 2 சொற்களையும் வேகமாக சேர்த்து உச்சரித்து பாருங்கள். வரகு யாது அப்படிங்கிறத கடகடன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வரகு யாது அப்படின்னு வரும். கு அப்படிங்கிறது என்ன ஆகுது? கி அப்படின்னு மாறும் இல்லையா? இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். முதல் சொல்லான வரகு அப்படிங்கிறது இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற எழுத்து அடுத்த சொல்லோட சேரும்போது கி என்று மாறுகிறது. என்னது? வரகு என்ற நிலைமொழி. நிலைமொழி அப்படின்னா ஃபஸ்ட்டு பகுதி. வரகு அப்படிங்கிறது இந்த முதல் சொல். அந்த சொல்லோட இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற எழுத்து அடுத்த சொல்லோட யாது அப்படிங்கிற அடுத்த சொல்லோட சேரும்போது கு என்னவா மாறுது? கி அப்படின்னு மாறுது. அதனால் இந்த இகரம் என்னது? முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கவில்லை. இது அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் இகரம் என்னது? குற்றிய லிகரம் எனப்படும். அதாவது குற்றிய லுகரத்தில் இருந்த உகரம் சில இடங்களில் இகரமாக மாறி அந்த இகரமும் குறைந்து ஒலித்தால் அது என்னது? குற்றிய லிகரம். குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் சில இடங்களில் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அதுக்கு பேர் என்னது? குற்றிய லிகரம். உகரம் குறைந்து ஒலித்தால் குற்றிய லுகரம், இகரம் குறைந்து ஒலித்தால் அது குற்றிய லிகரம். உகரம் இகரமாக மாறி குறைந்து ஒலித்தால் அது என்னது? குற்றிய லிகரம். புரிஞ்சிச்சா? குற்றிய லிகரம் 2 இடங்களில் மட்டும்தான் வரும். என்னது? ஃபஸ்ட் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து அகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அதாவது ஃபஸ்ட்டு சொல்ல என்னது? குற்றிய லுகர சொல். அதுக்கு அடுத்த சொல் 2வது சொல் தொடங்கக்கூடிய எழுத்து அகரம். அப்படிங்கிற எழுத்தோடு தொடங்குது. அந்த சொல் வரும்போது இந்த குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் என்னவா மாறுது? இகரமாக மாறும். குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக எங்கு மாறும்? குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து. ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து குற்றிய லுகரம் இருக்கக்கூடிய ஒரு சொல். 2வது சொல் வந்து அகரத்தை முதலாக கொண்ட சொல். அதோடு சேரும்போது இந்த குற்றிய லுகரத்தில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் அரை மாத்திரையாக ஒலிக்கும். இதுதான் குற்றிய லிகரம். சரி, உங்களோட புத்தக எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொக்கு கூட்டல் யாது. இப்போ கொக்கு அப்படிங்கிறது குற்றிய லுகரம். இந்த 2 சொற்களையும் சேர்த்து உச்சரிக்கும் போது கொக்கு யாதுன்னு வராது, கொக்கி யாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கடகடன்னு சொல்லி பாருங்க. கொக்கு யாது, கொக்கு யாதுன்னு சொல்லுவோம். கொக்கி யாதுன்னு சொல்லிடுவோம் இல்லையா? அப்போ இங்கே கு அப்படிங்கிற உகரம் என்னவா மாறுது? கி அப்படின்னு மாறுது. சரியா? இந்த கி குறைந்து ஒலிப்பதால் இது குற்றிய லிகரம். குக்கு அப்படிங்கிற கு வந்து கீயா மாறுது. அங்கே அதில் இருக்கக்கூடிய உகரம் இகரமாக மாறுகிறது. அந்த இகரமும் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரையை ஒலிக்காமல் அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. அதனால இது குற்றிய லிகரம். குறைந்து ஒலிக்கிறதுனால தான் குற்றிய லிகரம். உகரம் குறைந்து ஒலித்தால் குற்றிய லுகரம். குறைந்து ஒலிப்பது குற்று. சரியா? குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். புரிஞ்சிச்சா? அடுத்தது 2வது உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோப்பு கூட்டல் யாது. இங்கேயும் இதே மாற்றம் தான் நடக்குது. தோப்பு கூட்டல் யாது அப்படிங்கிறது தோப்பு யாதுன்னு சொல்ல மாட்டோம். கடகடன்னு சொல்லும்போது தோப்பு யாது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ பூ அப்படிங்கிறது என்னவா மாறுது? பி அப்படின்னு மாறுது இல்லையா? தோப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உகரம், பூ அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த உகரம் பி அப்படின்னு இகரமாக மாறுது. இதில் இந்த இகரமும் குறைந்து ஒலிக்கிறது. அதனால இது குற்றிய லிகரம். அடுத்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடு கூட்டல் யாது. நாடி யாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நாடு யாதுன்னு சொல்ல மாட்டோம், நாடி யாதுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இதுவும் குற்றிய லிகரம் வருகிறது இங்கேயும். சரி, ஃபஸ்ட்டு இடம் என்னன்னு பார்த்தாச்சு. 2வது இடம் மியா அப்படிங்கிற அசைச்சொல். இது வந்து ஓசை நயத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல் மியா அப்படிங்கிற அசைச்சொல். இதில் மீ அப்படிங்கிற எழுத்து மட்டும் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சொற்களில் இடம்பெறும்போது அதுக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் இந்த மீ அப்படிங்கிற எழுத்து. சரி, இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள் கூட்டல் மியா. இதில் மீ அப்படிங்கிறது குற்றிய லிகரம். சரி, இப்போ ஒரு முக்கியமான குறிப்பை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குற்றிய லிகரம் இப்போ உரைநடை வழக்கில் இல்லை.
இது இலக்கியங்களில் மட்டும்தான் காணப்படுகிறது. இதுவரை குற்றிய லுகரம், முற்றிய லுகரம், குற்றிய லிகரம் ஆகியவற்றை பார்த்தோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.